ஸ்ரீ மகாகணபதியே நம. ஸ்ரீ குருப்யோ நம. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக்கு பணிவு. இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு டாபிக்கு. அதாவது வினயம் அப்படின்னு சொல்கிறது. இது இன்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு டாப்பிக்காக இருக்குது. என்ன கேட்டால் இன்றைக்கி வர ஜென்ரேஷன் எல்லாருமே நிறையா பேர் அந்த பணிவுனாக்க என்னங்கிறதே தெரியாமல் வர்றாங்க. பணிவுன்னா என்ன? எல்டர்ஸுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல் பேச்சு கேட்கணும், குருவுக்கு, தெய்வத்துக்கு, எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், அவங்க சொல் பேச்சு கேட்கணும். அப்படிங்கிறது தான் அடக்கம்னு சொல்லுவாங்க. அடக்கம்ங்கிறத பற்றி நம்ம திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறிருள் உய்த்து விடும் அப்படின்னு சொல்லி. அடங்கி இருந்தான்னா அவன் தேவர்களுக்கு சமமாக மதிக்கப்படுவான். அடங்காமல் போனால் அவனை பெரிய நரகக்குடிகளை தள்ளிவிடும், ஆறிருள் வைத்து விடும்னா அதான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம புராண இதிகாசங்கள்லையும் அடங்காமல் போகிறவனுக்கெல்லாம் என்ன ஒரு கதி கிடைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஈவன் நம்ம நடராஜ மூர்த்தங்கள் எல்லாம் பார்க்கலாம். அவர் காலில் ஒரு அசுரனை போட்டு மிதிச்சுட்டு இருப்பார். அந்த அசுரனுக்கு பேர் முயலகன்னு பேர். அவன் எதனுடைய உருவகம் அப்படின்னு சொன்னால், இந்த ஆணவம், அகம்பாவம், கோண புத்தி, கொனஷ்ட புத்தி, இதுக்கான மொத்த உருவம் தான் அந்த முயலகன்கிறது. அவனை என்ன பண்ணுவார்? காலில் போட்டு மிதிச்சுன்னு இருப்பார். அவனை ஆணவத்தை காலில் போட்டு தான் மிதிக்கணும். அதை செருப்புக்கு கீழே வச்சோம். அதை நம்ம என்ன பண்ணுறோம்? தலையில் தூக்கி வச்சுன்னு கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ யார் முட்டாளுங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஆணவத்தை தூக்கி காலில் போட்டு மிதிச்சுட்டு தான் அவர் ஆனந்த தாண்டவமாக, அதாவது பஞ்சபூதங்களும் நம் வசப்படும் அப்படிங்கிறத அவர் தத்துவார்த்தமாக காமிக்கிறார் நடராஜன். இது ஒரு புராண கதை கூட ஒன்று உண்டு. என்ன, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு தடவை சண்டை நடந்தது. இதில் தேவர்கள் ஜெயிச்சுட்டாங்க. தேவர்கள் ஜெயிச்சிட்டோம், அவங்களுக்கு ஆணவம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுது. உடனே உலகத்துக்கே தாயாரான அம்பாள் என்ன பண்ணுறா? கருணை கூர்ந்து, சரி வா, இந்த மாதிரி இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய இந்த தேவர்களுடைய ஆணவத்தை கொஞ்சமாவது குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறா. உடனே ஒரு மிகப்பெரிய ஜோதி வடிவமாக ஒன்று நிற்கிறது அந்த இடத்துல தோன்றுகிறது. அந்த ஜோதியை பார்த்தோன்னே எல்லாரும் தேவர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இது என்ன யட்சினியா, என்ன ஏது அப்படின்னு அவங்களுக்கே ஒன்றும் புரியல. தேவேந்திரன் என்ன பண்ணுறான்? முதல்ல அக்னி தேவனை அனுப்பிச்சு என்னன்னு கேட்டுன்னு வா அப்படின்னு சொல்கிறான். அக்னி தேவன் அந்த ஒளி பேரொளி கிட்ட போய் நின்று, யார் நீ, என்ன எது சமாச்சாரம்? அதுக்கு பதிலாக அந்த ஒளி என்ன கேட்குறது? முதல்ல நீ யாருன்னு சொல்கிறா அப்படின்னு. நான் அக்னி தேவன் ரொம்ப பெருமிதத்தோடு சொல்றேன். சரி, உன்னால் என்ன பண்ண முடியும்? எதுவாக இருந்தாலும் பஸ்மமாக்கிடுவேன். அப்படியா? சரி, இந்த ஒரு சின்ன துரும்பை மட்டும் பஸ்மம் பண்ணு அப்படின்னு. ஒரு சின்ன துரும்பை போட்டு அதை பஸ்மம் பண்ணு, அதை எரிச்சு விடு பார்ப்போம். அக்னி தேவன் என்னென்னமோ முயற்சி பண்ணுறா, ஒன்றும் பண்ண முடியல. தோத்து போய் வெளியில் பேக் அடிச்சு. அடுத்தது வாயு தேவன் அனுப்புகிறார் தேவேந்திரன். வாயு தேவன்கிட்டையும் அதே கேள்வி. நீ யாருன்னா, நான் வாயு தேவன். அண்ட சராசரங்கள்லையும் புயல் காத்து சுனாமி மாதிரி அடித்து தூக்கிடுவேன். அதே துரும்பை போட்டு, இந்த துரும்பை நீ அசைச்சுப்பாரு. ஐபவன் ஊதுறார். இந்த துரும்பு கூட அசையலை. துரும்பு அசையவே இல்லை. அவனும் தோல்வியோட திரும்பி வர்றான். இதுலேயே தேவேந்திரனுக்கு கொஞ்சம் புத்தி வந்த மாதிரி இருந்தது. அவனே என்ன பண்ணுறான்? நேரில் போய், பா, நீ யாருன்னு தெரியல, அங்கே ஏதோ தேவ அசுரர்கள் யுத்தத்தில் ஜெயித்தோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் மமதையோடு தான் இருந்தோம், நீ யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லி, நீ தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒளிக்கிட்ட போய் கேட்குறான். பேரொளிக்கிட்ட போய் கேட்குறான். அப்போது அந்த பேரொளி என்ன பண்ணுது? ஒரு சின்ன பெண் வடிவம் எடுத்து அவர்கள் முன்னாடி, அப்பா, நான் தான் உலகத்தையே ரட்சிக்கிற தாயார் அம்பாள், நான்
நான் கொடுக்குற ஒரு கிஞ்சித்து சக்தியில் தான் இந்த அக்னி தேவன், வருண தேவன், வாயு தேவன், எல்லா தேவர்களும் சூரியன்லேருந்து சந்திரன்லேருந்து அத்தனை பேரும் நான் கொடுக்குற ஒரு தூசி மாத்திரமான ஒரு சக்தியில் தான் நீங்கள்லாம் உங்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த அகம்பாவம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நாடகம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து அவளுக்கு அந்த அடக்கம், பணிவு, வினயம் அப்படிங்கிறது புத்தி வர ஆரம்பிச்சிது. இது ஆக்சுவலாக நடந்த இடம் எதுன்னு கேட்டால் காளஹஸ்தி. அங்கே தான் ஞான பரசுராம்பா அப்படின்னு சொல்லி அம்பாள் பேர் இருக்குது. அங்கே இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், வாயுலிங்கம், எல்லா லிங்கமும் அந்த கோயில்லையே. இதை மகாபெரியவர் தன்னுடைய தெய்வத்தின் குரலை சொல்லியிருக்கிறார். அதனால் இப்போ நம்ம முதல்ல பணிவோடு இருக்கணும். அதே இதை நமக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கும் அதையே சொல்லித்தரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். பணிவுன்னு சொல்லும்போது என்ன ஒரு நம்ம வெளிக்காரியமாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நமஸ்காரம் பண்ணுவோம். இது எப்படி இப்போ நம்ம அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இப்போ தேடி தேடி போய் தெய்வங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி போய் நமஸ்காரம் பண்ண நமக்குள்ள பணிவுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஓடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ண வேண்டியிருக்கு. என்னன்னு கேட்டால், ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம கோயிலுக்கு போகிறோம், தெய்வத்துக்கு முன்னாடி போய் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நமஸ்காரம் பண்ணுறவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும், மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய சக்திக்கு முன்னாடி தன்னை ஒரு சின்ன ஒரு தூசி மாத்திரமாக நினச்சிட்டு அப்படியே காலில் விழுந்து தண்டன் இடுதல் அப்படின்பாங்க. தண்டம்னா குச்சின்னு கம்பு, தண்டாயுத பாணின்னு சொல்லுவோம். தண்டம் எப்படி தடார்னு கீழே விழுகுமோ அந்த மாதிரி விழுகும். அதுக்காக மண்டையை உடச்சிக்க வேண்டாம். சில பேர் நாசூக்கு பார்த்து ஏதாவது சட்டை கிட்ட அழுக்காயிடுமோ அப்படின்லாம் சொல்லி அது மாதிரிலாம் பார்க்காம விழுந்து எழுந்திரிக்கும் போது மனசு பஞ்சு மாதிரி இருக்கும், லேசாகிடும். ஏன்னா நம்மளுடைய பாவத்தை பூரா அவர் வாங்கிட்டாருங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு எழுந்திரிக்கும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய சக்திக்கு முன்னாடி நம்ம விழுந்து வணங்குறோம், கண்டிப்பாக நம்மளுடைய பாவத்தை அவர் போக்கிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். இதே தான் ஒரு பெரியவங்களுக்கு நமஸ்காரம். தேடி தேடி போய் நமஸ்காரம், டெய்லி ஒரு 10-15 பேருக்காவது பெரியவங்களை தேடி போய் நமஸ்காரம் பண்ணணும். இப்படி பண்ண நமக்குள் அந்த பணிவுங்கிற ஒரு விஷயம் நல்லாக ஊற ஆரம்பிக்கும். நம்ம மட்டும் இல்லை, நம்ம குழந்தைகளுக்கும் இந்த விஷயத்த சொல்லித்தரணும். சொல்லித்தரதை விட நம்மளே பண்ணி பார்த்தோன்னா தான் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ரெண்டாவது, இப்போ நமக்கு ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நாம் பெரியவராக இருக்கோம், நமக்கு கீழே நமக்கு சின்னவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சமயத்தில் நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெய்வத்தின் குரலில் மகாபெரியவர் சொல்லியிருக்கார். அதாவது அந்த நமஸ்காரம் நமக்கு வச்ச நமஸ்காரம் மாதிரி நினைக்கக்கூடாது. நினைச்சாக்க அது ரொம்ப மிகப்பெரிய தப்பு. ஏன்னாக்க சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சிதி. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் எந்த திக்குக்கு, எந்த தேவதைக்கு, எந்த மனுஷாளுக்கு நமஸ்காரம் பண்ணாலும் அது கேசவன்கிற ஒருத்தனுக்கு தான் போய் சேர்றது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கணும். இது தனக்கு வச்சிருக்கலாம், பை வெர்ச்சியூ ஆஃப் அவர் ஏஜ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நமக்கு நமஸ்காரம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்போ நம்மளுடைய மனோநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க, குழந்தை நம்ம காலில் விழுந்தெடுத்து இது செஞ்ச கர்மாக்கள், பாவ கர்மாக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த சாட்சாத் நாராயணன் காலில் கொண்டு போய் போட்டு அதை ஒரு புண்ணியம். அதாவது அந்த இடத்துல நீங்கள் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி மனோ ரீதியாக மனோபாவம் தான். இதை இந்த குழந்தையினுடைய பாவத்தை நீ வாங்கிக்குப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தான் சொல்லுவோம், ஆசீர்வாதம் சொல்லி நல்லாயிரு அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் அவனுடைய வச்சனமாக, பிரதிவச்சனமாக தான் அதை சொல்லணும் அப்படின்னு நம்ம மகாபெரியவர் கற்றுக் கொடுத்துருக்கார். அடுத்ததாக இந்த வினயத்தை பற்றி, பணிவை பற்றி நம்ம மிகப்பெரிய ஒரு வினய மூர்த்திகளாகவே இருந்து பார்த்த 2 மூர்த்திகளை பற்றி பார்ப்போம். ஒருத்தர் ஆதிசங்கரர், அவரை மாதிரி ஒரு வினயத்தை பார்க்க முடியாது. சாட்சாத் தட்சிணாமூர்த்தியே அவர் தான். பணிவுன்னா என்னங்கிறத அவர்கிட்ட தான் இலக்கணம் கற்றுக்கணும். நம்ம அவர்
பண்ணாத ஸ்தோத்திரம் கிடையாது, பண்ணாத கிரந்தங்கள் கிடையாது. ஆனால் அவர் எவ்வளோ வினயத்தோட எந்த ஒரு கிரந்தத்திலேயாவது எந்த ஒரு ஸ்தோத்திரத்திலேயாவது தன்னுடைய முத்திரையை பதிச்சிருக்காரான கண்டவே கிடையாது. இந்த ஸ்தோத்திரத்தை படித்தா இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதும் கிடையாது அவர்கிட்ட. இப்போ சௌந்தரிய லகரி ஸ்தோத்திரத்திலேயே சௌந்தரிய லகரி ஸ்தோத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் இது மாதிரி பண்ண முடியாது, இதுக்கு அப்புறமும் இதுக்கு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ஸ்தோத்திரத்தை பண்ணி முடிச்சுட்டு கடைசி ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னாங்க, ஏதோ இந்த சௌந்தரிய ஸ்லோகத்தில் ஒன்று எல்லாத்தையும் ஃபுல்லாக வர்ணிச்சுட்டேன்னு சொல்லி நினைக்கல. இது எப்படி இருக்குன்னாக்க சூரியனுக்கு கற்பூர ஆரத்தி காமிச்ச மாதிரி இருக்குது. அதே மாதிரி உன்னுடைய வாக்காலேயே உன்னை ஆராதிக்கிறது எப்படி இருக்குன்னா கடல் சமுத்திர ஜலத்தை எடுத்து சமுத்திரத்துக்கே அர்க்கியம் விட்ட மாதிரி இருக்குது அப்படிங்கிற பரம வினயத்தோடு சொல்லியிருக்கு. ஸோ அவரை மாதிரி ஒரு வினயமூர்த்தியை நம்ம இனிமேலும் பார்க்க முடியாதுங்கிற மாதிரி. ரெண்டாவது ஆஞ்சநேயமூர்த்தி. புத்தி, பலம், தைரியம், நிர்பயத்துவம், அஜாட்யம், வாக்படுத்துவம், அதாவது வாக்கு வன்மையிலையும் சரி, புத்தியிலையும் சரி, பலத்திலையும் சரி, தேக ஆரோக்கியத்திலையும் சரி, அவருக்கு ஈடு அவரே தான். அவரை ஜெயிக்கிறதுக்கு 3 உலகத்திலையும் யாரும் கிடையாதுங்கிற வரம்லாம் வாங்கி வச்சு சிரஞ்சீவி. இதை தவிர பிரம்மச்சரியம் வேறு. பேர்பட்டவர் என்ன சொல்றார், எல்லாம் ராமன் போட்ட பீச்சன் அவர் காலடியில் போய் உட்காந்துருக்கார். ஸோ இப்பேற்பட்ட ஒரு வினய மூர்த்திகள் நம்மளுடைய இதிகாசத்துலேயும் சரி புராணத்துலேயும் வந்திருக்காங்க. ஈவன் ராமாயணத்தில் சுந்தரகாண்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ராமாயணத்துக்கு பெரிய புல்லட் ட்ரெயின் மாதிரி கிளம்புது. அது வரைக்கும் சுமாராக போயிட்டு இருந்தது. ஆஞ்சநேயர் வந்து அதுக்கப்புறம் அதனால தான் அந்த காண்டத்துக்கே சுந்தரகாண்டம்னு பேர் ஆஞ்சநேயர். ஸோ இந்த 2 மகாபுருஷர்களை நாம் அனுதினமும் நாம் ஆராதித்து அவர்களுடைய பாதம் வணங்கி வந்தோம்னா நாம் பிறவி பயன் எய்தலாம் அப்படிங்கிறத, இந்த பணிவு அப்படிங்கிறத நம்ம குழந்தைய நாமளும் ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்து பண்ணினோம்னா ஸ்ரேயஸ் அடையலாம். நன்றி.